ஹாய் நமஸ்தே, நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி வந்து ரொம்ப டேஸ்டியான ஒரு ஆந்திரா ஸ்டைல்ல தக்காளி தொக்கு. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இல்லையா, நான் வந்து பார்ன் அண்ட் பிராட் ஃபுல்லாவே ஆந்திரா அப்படின்னு சொல்லிட்டு இது ஒன் ஆஃப் த ஃபேமஸ் ரெசிபி ஆந்திரால. அதே அளவுகளோட பர்ஃபெக்டா வந்து நான் இன்னைக்கு காமிக்க போறேன் உங்களுக்கு. பிளஸ் இதுல என்ன அப்படின்னா, நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்காம வெளியிலே வச்சிருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், 4 மாசம் வரைக்கும் கெட்டே போகாது. சூப்பரா இருக்கும், ஃப்ரெஷ்ஷா இருக்கும். இல்ல ஃப்ரிட்ஜில் வச்சோம் அப்படின்னா 6 மாசம் வரைக்கும் நல்லா இருக்கும். இது எப்படி அப்படின்னா, நான் சொல்லிருக்கிற அளவுகள், நான் சொல்லியிருக்கிற மெத்தட், இதை வந்து கரெக்டா நீங்க ஃபாலோ பண்ணுங்க. மெஷர்மெண்ட்ஸ் பத்தி கவலையே படாதீங்க, டிஸ்கிரிப்ஷன்ல பர்ஃபெக்டா நான் கொடுத்துறேன், அதை நீங்க செக் பண்ணிக்கலாம். மெத்தட் வந்து காமிக்கிறத அப்படியே கிளியரா பார்த்துட்டு அதே மாதிரி பண்ணுங்க, பர்ஃபெக்டா வந்துடும். பிளஸ் இது மட்டும் இல்லாம இந்த தக்காளி தொக்கை யூஸ் பண்ணி நம்ம எப்படி வந்து ஒரு லஞ்ச் பாக்ஸ்க்கு ஒரு தக்காளி சாதம் ஈஸியா பண்ணலாம் அப்படிங்கறதும் நம்ம பார்க்கலாம். பிளஸ் இதே தொக்கை யூஸ் பண்ணி ஒரு தயிர் பச்சடி எப்படி பண்றது அதுவும் நம்ம பார்க்கலாம். அழகா லஞ்ச் பாக்ஸ்க்கு ஒரு ரைஸ் ரெடி பண்ணிடலாம். தயிர்ல வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், சூப்பரா ஒரு தயிர் பச்சடி நமக்கு ஒரு அர்ஜென்ட்டுக்கு ரெடி ஆயிடும். பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு. இந்த தக்காளி தொக்கு பண்ணி வச்சோம்னு வச்சுக்கோங்களேன், இட்லி தோசைக்கு நம்ம தொட்டுக்கலாம், சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிடலாம், தயிர் சாதத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தக்காளி சாதம், அதுக்கப்புறம் வந்து தயிர் பச்சடி, இந்த மாதிரி நிறைய ரெசிபிஸ் நம்ம பண்ணலாம். ஈவன் ஏதாவது நம்ம கிரேவி கறி பண்ணும்போது கூட அந்த தக்காளிக்கு பதிலாக இதை நம்ம ஆட் பண்ணி வதக்கிட்டு கூட நம்ம பண்ண முடியும். ரொம்ப ஈஸியான ரெசிபி, வாங்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் வந்து ஒரு 1/2 கிலோ தக்காளி எடுத்துட்டு இருக்கேன். தக்காளி எப்படி வாங்கணும்னா நல்ல கெட்டியா இருக்கணும், அதே நேரம் நல்ல கலரா அந்த மாதிரி ரெட்டா இருக்கணும். இந்த மாதிரி தக்காளியா பார்த்து எதுவும் வந்து அடிபடாம நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கிற மாதிரி தக்காளி நம்ம வாங்கிக்கணும். அப்போ இந்த தொக்கு சூப்பரா இருக்கும். இதை நான் நல்லா வாஷ் பண்ணிட்டு ஈரமே இல்லாம தொடச்சி நல்லா வச்சிருக்கேன். ஸ்டவ்ல ஒரு கடாய் வச்சுட்டு ஃப்ளேம் வந்து லோல வச்சுக்கலாம். இதுல வந்து 1 டீஸ்பூன் வெந்தயம், 2 டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிட்டு நல்லா வாசனை வர்ற வரைக்கும் நல்லா வறுத்துப்போம். தீஞ்சிடக்கூடாது, அப்பதான் அந்த ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். கடுகு வெந்தயம் பாருங்க நல்லா அப்படியே படப்படன்னு பொரியுது, நல்லா வாசனையும் வருது. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம வந்து வேற ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம். நல்லா சூடு ஆறுனதுக்கு அப்புறம் நம்ம மிக்சியில பவுடர் பண்ணிப்போம். நம்ம இப்போ தக்காளியை கட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா பெரிய தக்காளியா இருந்தா 8 பீஸா கட் பண்ணிக்கலாம், இல்ல மீடியம் சைஸ் தக்காளியா இருந்தா 4 பீஸா கட் பண்ணா போதும். இந்த மாதிரி எல்லா தக்காளியும் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். தக்காளி பாத்தீங்களா, ஜூஸ் அப்படியே ஒழுகாமையும் இருக்கு, அதே நேரம் நல்லா பழமா கெட்டியாவும் இருக்கு. இந்த மாதிரி தக்காளியா தான் நம்ம பார்த்து வாங்கிக்கணும் இந்த தொக்குக்கு. தக்காளி ஃபுல்லா அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. 1/2 கிலோ தக்காளிக்கு 50 கிராம் புளி கணக்கு. இது வந்து நல்லா கொஞ்சம் புது புளியா பார்த்து எடுத்துக்கிட்டோம்னா கொஞ்சம் நமக்கு கலர் நல்லா இருக்கும் தக்காளி தொக்கு. நான் கையில பிடிச்சு காமிக்கிறேன் பாருங்க என்ன சைஸ் வருது நமக்கு. ஒரு எலுமிச்சம்பழ சைஸ் அந்த அளவுக்கு வருது 50 கிராம் அப்படிங்கிறது. இதுல கொட்டை இருந்தாலும் நாறு எல்லாத்தையும் எடுத்து கிளீன் பண்ணி நம்ம வச்சுக்கணும். ஸ்டவ்ல ஒரு அகலமான பேன் வச்சுக்கிட்டு எண்ணெய் எதுவும் சேர்க்காம நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற தக்காளி எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் புளி, அதையும் வந்து நீட்டா அப்படியே பிரிச்சு போட்டுக்கணும். பாருங்க இதுல நார் எல்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாத்தையும் எடுத்துருக்கணும். அப்படியும் இருக்கு பாருங்க, 1-2 நார் இருக்கு, நான் அதெல்லாத்தையும் எடுக்கிறேன். நார் இருந்ததுன்னா நம்ம சாப்பிடும் போது நமக்கு அந்த தொக்குல நார் வந்துகிட்டே இருக்கும், அதனால நம்ம அதை கிளீன் பண்ணி போட்டோம்னா நல்லா இருக்கும். இந்த மாதிரி எல்லாத்தையும் தனியா பிச்சு பிச்சு சின்ன சின்ன பீசஸா போட்டுருங்க, அப்பதான் வந்து நல்லா சாஃப்ட் ஆயிடும். அது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஃப்ளேம் சிம்லயே இருக்கட்டும். ஒரு மூடியை போட்டு மூடிடலாம். தக்காளி புளியும் அப்பதான் நல்லா சீக்கிரம் நமக்கு வெந்து சாஃப்ட் ஆகும். 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை திறந்து நல்லா வதக்கிட்டு திரும்ப மூடி தண்ணி ஃபுல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் இந்த மாதிரி நம்ம வதக்கிக்கணும். இப்ப பாருங்க தக்காளி இருக்கிற தண்ணி ஃபுல்லா வத்தி ட்ரை ஆயாச்சு, தக்காளி சாஃப்டும் ஆயிடுச்சு, புளியும் நல்லா சாஃப்ட் ஆயாச்சு. இந்த அளவுக்கு நம்ம வதக்கிக்கணும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இது நல்லா சூடு ஆறட்டும். நம்ம வறுத்து வச்ச வெந்தயம் கடுகு ரெண்டையுமே சூடு ஆறுனதும் மிக்சி ஜார்ல போட்டு பவுடர் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. ஒரு பெரிய மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க, அதுல ஒரு 40 கிராம் பூண்டு நல்லா தோல் உரிச்சிட்டு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஒரு 50 கிராம், நம்ம பொடிச்சு வச்சோம் இல்லையா வெந்தயம் கடுகு பொடி, அதை ஃபுல்லா அப்படியே ஆட் பண்ணிடுங்க. மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். மிளகாத்தூள் 50 கிராம். இது வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இதுனா கொஞ்சம் காரம் கம்மியா கலர் நல்லா இருக்கும் நமக்கு. தக்காளி நம்ம புளியும் வதக்கி வச்சிருக்கோம் இல்லையா, அது சூடு ஆறுனதுக்கு அப்புறம் இப்போ மிக்சி ஜார்ல ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நல்லா நைஸா அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்க இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். நல்ல பேஸ்டா நல்லா அரைச்சாச்சு, தண்ணி எதுவும் ஆட் பண்ணாம இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ ஒரு பேனை ஸ்டவ்ல வச்சுட்டு 200 ml நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கணும். எப்பவுமே தொக்கு இதுக்கெல்லாம் நல்லெண்ணெய் தான் நல்லா இருக்கும்.
எண்ணெய் சூடானதும் கடுகு 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். கடுகு நல்லா வெடிக்கட்டும். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கடலைப்பருப்பு 1 டீஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1 டீஸ்பூன். இது கொஞ்சம் நல்லா லேசாக செவக்க விடுவோம். பூண்டு ஒரு 4-5 பல்லு நல்லா தட்டிட்டு ஆட் பண்ணிடுங்க. நல்லா வாசனையாக இருக்கும். காஞ்ச மிளகாய் ஒரு 4-5 மிளகாயை 2ஆ உடைச்சி அதுவும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா வதக்கிடலாம். பூண்டோட வாசனை நல்லா வரும் பாருங்க இந்த மாதிரி தாளிக்கும் போது. ஜீரகம் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். பெருங்காயம் 1 டீஸ்பூன். கருவேப்பிலை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அது நல்லா வாசனையாக இருக்கும். எல்லாத்தையும் நல்லா வதக்கிடுங்க. நல்லா அப்படி கருவேப்பிலாம் படப்படன்னு பொரியும். நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா, தக்காளி எல்லாத்தையும் போட்டு பேஸ்ட் மிக்சியில், அது எல்லாத்தையும் இந்த எண்ணெயில் ஆட் பண்ணிக்கலாம். ஸ்டவோட ஃப்ளேமை வந்து சிம்லேயே வச்சுக்கலாம். எவ்வளோ திக்காக நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிருக்கோம் இல்லையா, மொத்தமாக எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நமக்கு பார்க்கும்போது எண்ணெய் ரொம்ப அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம இது வதக்க வதக்க எண்ணெய் ஃபுல்லாக அந்த தொக்கு இழுத்துக்கும். அப்போதான் இந்த அளவு எண்ணெய் சேர்த்தா மட்டும்தான் நம்ம தக்காளி தொக்கு நல்லா கெட்டு போகாமல் கரெக்டாக இருக்கும். இந்த அளவுகள் எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்கும். நீங்கள் கண்ணை மூடிட்டு நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணிடலாம். நல்ல டேஸ்டியான தொக்கு வந்து உங்களால் பண்ண முடியும். நீங்கள் இந்த மாதிரி நல்லா சிம்லேயே வச்சுட்டு வதக்கி விடணும். பாருங்க எவ்வளோ எண்ணெய் இப்போ இழுத்துருச்சு பார்த்தீங்களா. நம்ம ஃபர்ஸ்ட்டு போட்ட அளவுக்கு எண்ணெய் இப்போ இல்லை. கலரும் பாருங்க எப்படி சூப்பராக இருக்குது. இந்த காஷ்மீரி சில்லி யூஸ் பண்ணும்போது நல்ல கலரை கொடுக்கும். காரமும் நமக்கு கம்மியாக இருக்கும். நல்லா வாசனையாக டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்க இந்த தொக்கு கன்சிஸ்டன்சிக்கு நல்லா வந்துடுச்சு இல்லையா. கொஞ்சம் நேரம் விட்டு விட்டு இப்படி வதக்கும் போது சுற்றி பாருங்களேன் அப்படி எண்ணெய் கசியுது இல்லையா, அந்த அளவுக்கு நமக்கு நான் வதக்கிக்கணும். பாருங்க ஓரங்கள் ஃபுல்லாக எண்ணெய் வெளியில் கசியுது பாருங்க. அப்படி எக்ஸ்ட்ரா எண்ணெய் ஃபுல்லாக அப்படி வெளியில் கக்கிடும். அந்த அளவுக்கு நம்ம இதை வதக்கிக்கணும். அப்போதான் சில பேர் சொல்லுவாங்களே தக்காளி தொக்கு கொஞ்ச நாளில் ஒரு மாதிரி வாசனை வருதுன்னு. இந்த மாதிரி வதக்கும் போது அந்த மாதிரி ஸ்மெல் வரவே வராது. பச்சை வாசனை வராமல் சூப்பராக இருக்கும். 4 மாதத்துக்கு உங்களுக்கு அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். சூப்பர் டேஸ்டியான ஆந்திரா ஸ்டைலில் தக்காளி தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இது நல்ல சூடு ஆறுனதுக்கு அப்புறம் கண்ணாடி பாட்டிலில் எடுத்து ஸ்டோர் பண்ணிக்கோங்க. சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்பூன் ஈரம் இல்லாமல் இருக்கான்னு பார்த்து செக் பண்ணிக்கோங்க. தக்காளி தொக்கு யூஸ் பண்ணி குவிக்காக ஒரு சாதம் பண்ணிடலாம். ஒரு கடாயில் 1 டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. அதில் ஒரு வெங்காயம் பொடியாக கட் பண்ணிக்கோங்க. நான் இன்னைக்கு குடமிளகா பொடியாக கட் பண்ணது 1 ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேறு காலிஃப்ளவர், கேபேஜ், வேறு ஏதாவது காய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். காலிஃப்ளவரும் நல்லாயிருக்கும், அதுவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயமும் குடமிளகாயும் நல்லா வதங்கட்டும். இப்போ காய் நல்லா வதங்கியாச்சு. 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் தக்காளி தொக்கு ஆட் பண்ணியிருக்கேன். 1 கப்பு ரைஸ் ஆட் பண்ணியிருக்கேன். அதாவது 2 கரண்டி சாதம் அப்படின்னு வச்சுக்கலாம். இதை இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். தொக்கு, இந்த வெங்காயம், நம்ம போட்டுக்கிற காய், நீங்கள் பட்டாணி கூட ஆட் பண்ணிக்கலாம், அது கூட நல்லாயிருக்கும். பார்த்தீங்களா எவ்வளோ குவிக்காக தக்காளி சாதம் ஈஸியாக ரெடி ஆயிடுச்சு. எப்படி ஈஸியா இருந்ததா? உடனே ரெடி பண்ணி சாப்பிடணும் போல தோணுச்சா உங்களுக்கு? கண்டிப்பா நீங்க ரெடி பண்றீங்க, எனக்கு நம்பிக்கை இருக்கு. எப்படி வந்தது எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, எனக்கு மோட்டிவேஷனா இருக்கும். லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. புது ரெசிபியோட நாளைக்கு நம்ம மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.